வெல்கம் அவர் லோட்டஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம பச்சை பயிறு பருப்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆற விட்டு வாஷ் பண்ணி குக்கரில் பாசிப்பருப்பு, மல்லி, குருமிளகு, சீரகம், மஞ்சள்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு தக்காளியும் போட்டுட்டு 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா மிளகாயும் போட்டுட்டு லிட்டு போட்டு ஒரு 6 விசில் விட்டோம்னா பருப்பு நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி பருப்பு பூவாட்டம் வெந்துடுச்சு. இப்போ ரசத்துக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா பூவாட்டம் வெந்ததுனால கரண்டியிலே ஸ்மாஷ் பண்ணிட்டோம்னா 1-2 பருப்போடு விட்டுட்டு அதுலேருந்து பருப்பு எடுத்து ரசத்துக்கு கொஞ்சம் போட்டோம்னா டேஸ்ட் இன்வெஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறமா பருப்பு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கரண்டியிலேயே கடைஞ்சி விட்டுட்டு நல்லா பூவாட்டம் வெந்துருச்சு, நல்லா கடைஞ்சிருச்சு. அப்புறம் தாளிப்பு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு தாளித்து அந்த கடைஞ்ச பருப்பை உள்ளே ஊற்றிட்டு தாளிப்பில் மேலால் 1 டீஸ்பூன் கோகோனட் ஆயில் விட்டுட்டு பச்சை பூண்டு கார்லிக்கை தட்டி உள்ளே போட்டோம்னா டேஸ்டியான பச்சை பயிறு பருப்பு குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த பருப்பு சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா ரசத்துக்கு எடுத்து வச்ச தண்ணியில் ஒரு பச்சை மிளகாய் போட்டு மிக்சியிலேயே குருமிளகு, சீரகம், தக்காளி, புளி எல்லாம் போட்டு அரைச்சிட்டு அந்த பருப்பு தண்ணியில் உப்பு, மஞ்சள்தூள், கொஞ்சமாக சுகர் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக ரசம் அரைச்சி அந்த குருமிளகு, சீரகம், தக்காளி, புளி ஊற்றி தேவையான தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு வேறு ஒரு குண்டாவில் குருமிளகு, சீரகம், கருவேப்பிலை, பூண்டெல்லாம் தட்டி ரசம் கட்டி வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அந்த பவுலில். அதுக்கப்புறமா ரசத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தோம்னா டேஸ்டியான ரசம் ரெடி. சாதம் சூடாக. தேங்க்ஸ் ஃபார்